நம்ம இந்த வீடியோவில் ப்ராக்டிக்கல் செஷன் தான் பார்க்க போகிறோம். எப்படி ப்ராப்பராக பிபி பார்க்குறதுங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபிசியாலஜியில் வந்து நம்ம பிபி பார்க்குறது வந்து ஒரு முக்கியமான ப்ராக்டிக்கலாக இருக்கிறதுனால நம்ம இப்போயே எப்படி பார்க்குறதுன்னு சொல்லிட்டு ப்ராப்பராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி ஸ்ட்ரெத்தை யூஸ் பண்ணுறது, எப்படி பிபி அப்பரேட்டஸ் யூஸ் பண்ணுறது எல்லாத்தையும் நம்ம ப்ராப்பராக பார்த்தோன்னா ப்ராக்டிகல்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பிபி பார்க்குறதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பிபி அப்பரேட்டஸ், நெக்ஸ்ட் இதை ஸ்பெக்னோமேனோமீட்டர்னு சொல்லுவோம். அடுத்தது என்ன அப்படின்னா ஸ்டெத்தஸ்கோப். இப்போ எப்படி நம்ம பிபி அப்பரேட்டஸை ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டியூபோட இந்த டியூபை வந்து ஃபஸ்ட்டு ரெண்டுத்தையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடணும். கரெக்டாக இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து இது க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதை பாருங்கள், இது மாதிரி வெர்டிகலாக இருந்துச்சு அப்படின்னா க்ளோஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். இதை நம்ம பிபி பார்க்கும் போது இது ஓப்பன் பண்ணிக்கணும். அதுக்கு இதை ஹரிசாண்டலாக நம்ம வச்சிடணும். எப்படி ஹரிசாண்டலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இது நம்ம பார்க்குற மேனுவலான இருக்கிற ஸ்பெக்னோமேனோமீட்டர் டிஜிட்டலாக இருக்குது. பட் மேனுவலாக பார்த்தா மட்டும்தான் இது ப்ராப்பராக நம்மளுக்கு ரிசல்ட்டை கொடுக்கும். இதில் இருக்க பார்ட்ஸை நம்ம ஒன் பை ஒன்னாக இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம இதோட பார்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது இருக்கு இல்லையா, இதுதான் வந்து கிளாஸ் லாக்கு. நெக்ஸ்ட்டு இது இருக்குது, இதுவும் தான் ஸ்கேல்னு சொல்கிறோம். நம்ம மெஷர்மெண்ட்டுக்கு இதை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இங்கே நடுவில் இருக்கிறத வந்து மேனோமீட்டர்னு சொல்லுவோம். இது வந்து மெர்க்குரி டேங்க்கு. அதுக்கப்புறம் இது வந்து இது இருக்கு இல்லையா, இது வந்து லப்பர் டியூபு. அதுக்கப்புறம் இது வந்து அட்ஜஸ்டிங் ஸ்க்ரூ, இது வந்து லப்பர் பம்பு. அதுக்கு அடுத்தது வந்து இது வந்து கஃப்பு. இது வந்து ஃப்ரண்ட் லாக்கு, தெரியுதா, இது வந்து ஃப்ரண்ட் லாக்கு. இப்போ பிபி அப்பரேட்டஸோட பார்ட்ஸை பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டெத்தோட பார்ட்ஸை வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா, இது ரெண்டும் வந்து இயர் பீஸு. அதுக்கு அடுத்தது வந்து இது வந்து செஸ்ட் பீஸு. அதுக்கு அடுத்தது இது வந்து டயஃப்ரம்னு சொல்லுவோம். இப்போ இந்த இயர் பீஸோட கனெக்ட் ஆகி ஒய் ஷேப்பில் ஒரு லப்பர் டியூப் எங்கே வருது அப்படின்னா டயஃப்ரம்க்கு வருது. ஸோ இது லப்பர் டியூபு. இதை வந்து கரெக்டாக நம்ம இந்த சைடு டேர்ன் பண்ணி நம்ம ஹியரில் வச்சு பார்க்கணும். ஸோ இது மாதிரி டேப் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சவுண்ட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்டெத் ஆனில் இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி நம்ம இது மாதிரி டேர்ன் பண்ணிவிட்டு திரும்பி டேப் பண்ணி பார்க்கணும். சவுண்ட் வரல அப்படின்னா ஸ்டெத் ஆஃபில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம இதோட பார்ட்ஸ் என்னென்னு பார்த்தோம். ஸோ ஸ்டெத்தோட பார்ட்ஸ் என்னென்னு பார்த்தாச்சு. இது ரெண்டுத்தையும் வச்சு நம்ம எப்படி ப்ராப்பராக பிபி பார்க்குறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இது இப்போ க்ளோஸில் தான் இருக்குது. இதை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம பிபி பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம கையில் எப்படி கஃப் கட்டுறதுன்னு பார்க்கலாம். இந்த கஃப்பை முதல்ல நம்ம ஓப்பன் பண்ணி கையில் இந்த மாதிரி கட்டணும். இந்த நடுவில் இருக்க அந்த ரெண்டு டியூபும் வந்து பேரலாக இது மாதிரி வரணும். நல்லா டைட்டாக கட்டிடணுங்க. ஸ்டெத்தோட இந்த செஸ்ட் பீஸை வந்து நம்ம குபிட்டல் ஃபோர்ஸில் வந்து கரெக்டாக வச்சிடணும். வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளோட இந்த இருக்க லப்பர் பம்பை நல்லா டைட் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் மெர்க்குரி வந்து மேலே போகும். இப்போ அது மேலே போகிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி தான் 180 வரைக்கும் நம்ம பம்ப் பண்ணலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பம்ப் பண்ணி மெர்க்குரியை வந்து ரைஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதை கீழே இறக்கணும். ஸோ இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி வச்சுக்கிட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ டவுன் பண்ணி இறக்கிக்கிட்டே வரணும். இப்போ மேலே ரெடியூஸ் ஆகும். ரிலீஸ் பண்ண மெர்க்குரி கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கிக்கிட்டே வரும். இப்படி இறங்கும்போது ஃபுல்லாகவே நம்மளோட இது எல்லா ஸ்டெத்தில் நம்ம பார்க்கும்போது நம்ம பல்ஸ் வந்து சுத்தமாக கேட்காது.
நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணிகிட்டே வரும்போது ஒரு ஸ்டேஜில் இப்போ 120 இல்லைனா 100 இல்லை 110 இது மாதிரி இடத்துல வந்து சவுண்ட் கேட்கும். ஸோ அதுதான் சிஸ்டோல். அதுக்கப்புறம் எந்த இது வரைக்கும் கேட்குது அப்படின்னா 18 வரைக்கும் கேட்குது அப்படின்னா 18 கிட்ட வந்து அந்த சவுண்ட் வந்து ஸ்டாப் ஆகிடும். அது வந்து டயஸ்டோல். இப்போ வந்து நம்ம பார்த்ததில் 100 வரைக்கும் வந்து கேட்டுச்சு. 100ல் சவுண்ட் கேட்க ஆரம்பிச்சது. 18ஓட அந்த சவுண்ட் வந்து நின்றுச்சு. அப்போ 100/80. 100 வந்து சிஸ்டோல், 80 வந்து டயஸ்டோல். இது எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டெத்தை எடுத்துடுவோம். அடுத்தது இந்த கஃபை வந்து நம்ம பொறுமையாக ரிமூவ் பண்ணுவோம். இப்போ நம்ம பார்த்ததில் வந்து எனக்கு வந்து 100/18 காட்டுச்சு. ஸோ எனக்கு வந்து இப்போ லோ பிபி தான் காட்டியிருக்கு. இப்போ நம்ம அதிகமாக பார்த்தோம் அப்படின்னா எந்தெந்த ரேஞ்சில் வந்து பிபி நம்மளுக்கு ஹையாக இருக்கும், எந்தெந்த ரேஞ்சில் வந்து பிபி வந்து லோவாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நார்மல் ரேஞ்ச் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 120/80. அடுத்தது வந்து எலிவேட்டர் லெவல் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 120லேருந்து 129 வரைக்கும் சிஸ்டோல் வந்து எலிவேட் லெவலில் இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து டயஸ்டோல் எவ்வளோ அப்படின்னா 80க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா அது டைலேட்டட் லெவல்னு சொல்கிறோம். அடுத்தது என்ன அப்படின்னா BP1 ஃபஸ்ட்டு எவ்வளோ அப்படின்னா 130 இங்கே இருக்கா. ஸோ 130லேருந்து 139 அது வரைக்கும் இருக்கிறது என்ன அப்படின்னா BP1 அப்படின்னு சொல்லிட்டு ரேஞ்ச் பண்ணுறாங்க. அதுவே டயஸ்டோலிக் ரேஞ்சில் எப்படியோ அப்படின்னா 80லேருந்து 89 வரைக்கும் டயஸ்டோலிக் ரேஞ்சில் சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பிபி லெவல் 2 என்ன அப்படின்னா 140ல் இருந்து அதிகமாக 140லேருந்து எவ்வளோ தூரம் போனாலும் அது வந்து BP2 அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா பிபி அதுக்கும் 1ம் விட்டுட்டு 2ம் விட்டுட்டு 3 அதுக்கும் மேலே போச்சு அப்படின்னா அதாவது எமர்ஜென்சி ஸ்டேஜுக்கு போயிடும். ஸோ அவங்க எந்த ஸ்டேஜில் இருப்பாங்க அப்படின்னா 180 கிட்ட வந்துச்சு அப்படின்னா அது பிபி கிரைசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுவே லோ பிபினா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம சிஸ்டோலே வந்து 80க்கும் கீழே இருக்கும். அப்போ டயஸ்டோல் எவ்வளோ இருக்கும்னு பார்த்தோன்னா அது 60க்கும் கீழே இருக்கும். இந்த 80க்கு கீழே 60க்கும் கீழே வந்து இருந்துச்சு அப்படின்னா அது லோ பிபி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை எப்படி நம்ம பிபி அப்பரேட்டஸை ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இப்படி ஹரிசாண்டலாக வச்சதை இப்போ வெர்டிகலாக நிமித்தி வச்சுருவோம். இப்போ வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா கஃபை வந்து நம்ம ப்ராப்பராக ஃபோல்ட் பண்ணுறோம். அடுத்தது வந்து இந்த பைப் ரெண்டுத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிவிடுவோம். ஸோ அந்த நேரத்துக்கு மட்டும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டால் போதும். அடுத்தது இதெல்லாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கஃபை இந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதெல்லாம் வச்சு கீழே வந்து நம்ம பம்பை இந்த இடத்துல வைக்கணும். ஸோ பம்பை அப்போ நம்ம வைக்கும்போது அதில் உள்ள எந்த ஏரும் இல்லாமல் ரிலீஸ் பண்ணிட்டு தான் உள்ளே வைக்கணும். ஸோ இருக்கான்னு பார்த்துட்டு அப்படி இல்லை அப்படின்னா வச்சிடலாம். கேஸ் சப்போஸ் இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ராப்பராக இது மாதிரி வச்சு க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணும்போது தெரியுதா. ஸோ இதை வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அது ஓப்பன் ஆகிடுச்சு. இப்படி க்ளோஸ் பண்ணிடலாம்.